பிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேனி உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு ஜூலை 10ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திமுக, நாம் தமிழர் கட்சி, பாமக போன்ற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றன. இந்நிலையில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறியிருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். விடியாத அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஒரு அராஜகத்தினுடைய ஒரு அடையாளம், ஒரு அட்டூழியத்தினுடைய ஒரு அடையாளம். பணபலம், படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை ஒரு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். எனவேதான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்களே, ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள், ஜனநாயகத்துடைய அந்த நெறி, ஜனநாயகத்தை நெறித்து கொன்று மக்களை எல்லாம், வாக்காளர்களை எல்லாம், ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து, பட்டியலை அடைத்து, குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சிகள், அது எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்ற வகையில் மக்களை எல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்ததெல்லாம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. நீங்க அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு திருமங்கலம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம், அதேபோல படைபலத்தின் மூலம், சாமதான பேதம், தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே, எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்வார்கள். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எனவேதான் 2009ஆம் ஆண்டு பொறுத்தவரை, இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு 5 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்திலே கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டேன். அதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த 5 சட்டமன்ற தேர்தலையும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது, ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்துவிடும். அது மட்டுமல்ல, பணபலம், படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே நாம் புறக்கணிப்பதுதான் சரியான ஒரு தீர்வு, ஜனநாயகத்துக்கு சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை 5 சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணித்தார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து, எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியை அதாவது பணம் பாதாள வரல பாயன்னுவாங்க, அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஈரோடுல அவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே போல அங்க மாவட்டத்திலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எலெக்ஷன் கலெக்டர் கிட்ட, மாவட்ட ஆட்சியர் கிட்ட. இத மாதிரி அராஜகம் நடக்குது. ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு 10 எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு. அப்போ இப்ப மட்டும் என்ன எடுக்க போறாங்க விக்கிரவாண்டியில? நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க. சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தனால உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானதான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏறக்குறைய ஒரு 89 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் ஒரு ரீ எலெக்ஷன் நடந்தது. ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே, நீதி அரசுடைய ஓட்டையே போட்டு
நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில வந்து எதற்குமே வந்து ஒரு குறுக்கு வழியிலே வந்து வெற்றியை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகத்தில் நடக்காது என்கின்ற வகையில தான் இந்த தேர்தலை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. என்னங்க இப்போ அறிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காரு பொதுச்செயலாளர். அறிக்கை படிச்சுங்க இல்லையா? ஆமா. விக்கிரவாண்டி இப்போ பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து வந்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே. அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அதில் ஏங்க 2009 வந்து அம்மா 5 தொகுதி புறக்கணிச்சாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜக அட்டுழிய அநியாயம் அத்துமீறல் ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் வந்து கருப்பு பணத்துல இருந்து கொள்ளடிச்ச பணத்துல இருந்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க. இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு அதுக்காக 2011 ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 வந்து ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம். 2011 ஆட்சிக்கு வந்துட்டோமே. அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது. அதனால வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பொதுச்சாளர் கொடுத்த அறிக்கை இப்ப வந்து இங்க ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்திடுவாங்க. என்டிஏ கூட்டணி ஒன்று இருக்கு. நாம் தமிழர் கட்சி நம்முடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியாக அதிமுக வேட்பாளர் அறிவிக்காததும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா? 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக நீங்க எடுத்துக்க கூடாது. இல்ல கண்டிப்பா வந்து அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஏற்றுக்க முடியாதது. மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுதான் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்கள் நம்பிக்கை இல்லைன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோமா? அதனால அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பாப்பீங்க. இப்போ நீங்களே இப்ப என்ன பண்ண போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு வந்து ஒரு மணி வந்து பணத்தை பொறுத்தவரை சர்வசாதாரண புலங்கும். அராஜகம் வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கதான் போய் அங்க ஒவ்வொரு 10 பூத்தா பிரிச்சு எல்லாமே வந்து அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க டிஎம்கேல. அதுக்கப்புறம் துணி கூட துவச்சு போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறும். அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதால ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒன்னும் ஒரு பாதிப்பு வர போறது இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். அதை அடுத்து நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் இதையும் அதிமுக புறக்கணிக்கும் போது தோல்வி பயத்தால் தான் புறக்கணிக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க. இல்ல ஏங்க அவங்க 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. நிதர்சனத்தை பார்க்கணும். நிதர்சனம் என்ன? ஜனநாயக ரீதியா நடக்குமா எலெக்ஷன்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனநாயக ரீதியில வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாம இருக்குமா? பணபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா? படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா? இல்ல அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா? இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் 10 பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்காம இருப்பாங்களா? இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா? இல்ல வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா? இப்படி வந்து வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா குற்றச்சாட்டையும் பொருட்படுத்தாமல் அதே என்ஐஏ கூட்டணி நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணி நிற்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமே நமக்கு இல்ல. நீங்க தோல்வி அடையில என்ன பிரச்சனை? தோல்வி அடைந்தாலும் கூட இல்ல அப்படி நாங்க வந்து சும்மா அவங்க ஏங்க யதார்த்த நிலையை உணர்ந்து நாங்க வந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். வாட் இஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி, அதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அவங்க ஏங்க அவங்களுக்கு பெரிய கட்சியாக என்டிஏ ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது. இவங்க ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது. நாம் தமிழர்லாம் அதிமுக தாங்க பெரிய கட்சி. அதனால
அவங்க போறாங்கன்னா போட்டு அதை பத்தி. ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக அராஜகம் செய்து வெற்றி பெற்றதைப் போல இந்த இடைத்தேர்தலிலும் அராஜகம் செய்யக்கூடும் என்ற காரணத்தினால் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார். ஈரோட்டில் ஆடு மாடுகளை பட்டியலில் அடைப்பது போல மக்களை பட்டியல் அடைத்து வெற்றி பெற்றார்கள் திமுக என்றும் அவர் கூறியிருக்கிறார். இடைத்தேர்தல் நியாயமான ரீதியில் ஜனநாயக வழியில் நடக்காது என்றும் அவர் பேசி வருகிறார். ஈரோடு இடைத்தேர்தலில் பல்வேறு பரிசு பொருட்களை மக்களுக்கு திமுக கொடுத்ததாகவும் அவர் கூறியிருந்தார். அதேபோல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்தும் பணத்தின் மூலமும் போலியான வெற்றியை திமுக பெறும் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இடைத்தேர்தல் நியாயமான ரீதியில் ஜனநாயக வழியில் நடக்காது என்பதால் ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலை புறக்கணிப்பதாக இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதால் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக சார்பிலிருந்து அறிக்கை வெளிவந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். ஒரு தொகுதியை புறக்கணிப்பதால் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என்ற காரணத்தினால் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அவர் கூறி வருகிறார். இல்ல இப்போ நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, டிஎம்கே நிக்குது, அவங்கள எடுத்து இன்னொரு கட்சி நிக்குது. இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கு திமுக ஆட்சியினுடைய அராஜக போக்கே காரணம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலில் அராஜகங்களை கட்டவிழ்த்துவிட்டு போலி வெற்றியை திமுக பெறும் என்றும் ஜெயக்குமார் பேசி வருகிறார். ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.